கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் சிந்தனைக்கு இதுவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசித்து நாம் அதை தியானம் செய்வோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய சத்தியங்களை நாம் இன்றைக்கு ஜெபத்தோடு கூட சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். கடந்த நாட்களிலும் கூட நாம் சிந்தித்து முடித்ததனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். இந்த யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களுக்கு மேலாக நாம் இதை படித்திருக்கிறோம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த நாளில் கூட 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய அறிமுகமாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்களை நாம் முக்கியமாக இந்த பகுதியிலே பார்க்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது நபர் யாருன்னு சொன்னால் மார்த்தாள். அவளை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அவள் பணிவிடை செய்தால், இயேசுக்கும் சீசர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்மணி என்று சொல்லி நாம் படித்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மரியாள் என்பதை நாம் பார்க்கிறோம். மரியாள் இந்த பகுதியில் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இயேசுவின் பாதத்திலே தைலத்தை பூசி அல்லது ஊற்றி அவள் இயேசுவை அவள் பணிந்து கொள்கிறாள், அவள் ஆராதிக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது லாசரு என்ற மனிதனை பார்க்கிறோம். லாசரு என்ன செய்கிறான்? இங்கு அவன் உயிர்த்தி எழுந்து மற்றவர்களோடு, அதாவது இயேசுவோடு சீசர்களோடு இவனும் ஒருவனாக பந்தியில் அமர்ந்து பந்தியை அவன் சாப்பிடுகிறவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். 5ஆவதாக நாம் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்து இங்கே யார், அவனுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்ப்போமானால், அவன் ஆராதனையை அவன் இருதயத்தின் அளவிலே, தன்னுடைய எண்ணத்தின் அளவிலே அவன் அசட்டை செய்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பலியாக அவர் மரிக்கப் போகிறார், பலியாடாக அவர் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இதுதான் இந்த பகுதியில் நாம் அறிமுகமாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் சில காரியத்தை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளுக்கு முன்பு இந்த சம்பவமானது நடக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாள், அப்போ அதுக்கு முன்பு இயேசுவான் பெத்தானியாவுக்கு மறுபடியும் கடந்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதோட பின்னணி இல்லை. கடைசியாக நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு உயிர் தெழுகிறான். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது, நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆனால் 12ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் உயிர் தேர்ந்தனுடைய விளைவை அவன் அங்கே அனுபவிக்கிறான், அங்கே சந்திக்கிறான். உயிர் தேர்ந்த பிறகு அவனை பார்க்கும்படியாக ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு கூட்டம் விசுவாசிகள், இன்னொரு கூட்டம் இயேசுவையும் கொலை செய்ய வகை தேடுகிறது, லாசருவையும் கொலை செய்ய வகை தேடுகிறது. இதுதான் இந்த பகுதியில் படிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இப்போது நாம் முதலாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வசனங்கள் 1 முதல் 3 முடிவுள்ள வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கனப்படுத்துகிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசுவை அல்லது கிறிஸ்துவை கனப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படியாக இருக்கும், அவருடைய முடிவு எப்படியாக இருக்கும், அவருடைய முடிவு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதையும், அடுத்து 4ஆம் வசனத்திலேருந்து அடுத்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிற மனிதனுடைய முடிவு என்னவாக இருக்கும், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், அவன் சந்திக்கின்ற இழப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவே ஒரு மனிதனை பாராட்டுகிறார். இப்போ கிறிஸ்துவே ஒரு மனிதனை பாராட்டுகிறார் என்று சொன்னால், அவனுடைய முடிவு எப்படியாக இருக்கும், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம். இதான் நம்ம இதை படிக்க போகிறோம். அப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்த்தாளை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனத்திலே கிறிஸ்துவை கனப்படுத்துகிற மனிதன் என்ற தலைப்பில் நாம் பார்க்கும்போது, மார்த்தாளை முதலாவதாக நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் என்பவள், அவள் ஒரு விசுவாசியாக பார்க்கப்படுகிறாள். வேதம் அவளை விசுவாசியாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவள் பரிமாறினாள் என்று சொல்லி முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மார்த்தாள் இங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசுவுக்கும் லாசருவுக்கும் மற்ற சீசர்களுக்கும் பணிவிடை செய்திருக்கிறாள், உபசரித்திருக்கிறாள்.
இப்போ ஏற்கனவே நாம் பார்த்தோம், மார்த்தாள் என்ற அவருடைய லட்சணங்களை பார்க்கும்போது அவள் உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பார்த்தோம். ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். வரக்கூடிய ஜனங்களை வரவேற்று இன்முகத்தோடு கூட வரவேற்று அவர்களை தொடர்ந்து சலிப்பு இல்லாமல் உபசரிக்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றவளாக இருக்கிறாள் என்பதை நாம் பார்த்தோம் கடந்த வாரத்தில். அதே தான் இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு பரிமாறுகிறாள், சீசர்களுக்கு பரிமாறுகிறாள், தன்னுடைய சகோதரனாகிய லாசருக்கும் பரிமாறுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவளுடைய ஆழமான அழைப்பை காட்டுகிறது, அவளுடைய அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அன்பானவர்களே, ஆழமான அழைப்பு என்பது முக்கியம், அர்ப்பணிப்பு என்பது முக்கியம். அப்போது மரியாளுடைய வாழ்க்கையில் அழைப்பு இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த உபசரிப்பு, இந்த பணிவிடை செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடியாது. அப்போது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், சபையில் ஆழமான அர்ப்பணிப்பு, ஆழமான அழைப்பு இருக்கிறதோ அவர்கள் தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, பொறுப்பை அவர்கள் சரிவர செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. கனப்படுத்துகிறாள். அப்போது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினாலே இயேசுவை கனப்படுத்துகிறாள் அந்த மரியாள். தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினாலே இயேசுவை கனப்படுத்துகிறாள். உபசரிக்கிறது கனப்படுத்துகிறதுக்கு சமம், வரவேற்கிறது ஒரு கனப்படுத்துகிறதுக்கு சமம், உணவு பரிமாறுகிறது கிறிஸ்துவை கனப்படுத்துறதுக்கு சமம். இதெல்லாம் கிறிஸ்துவை உயர்வாக எண்ணுவதற்கு, அவரை மதிப்பதற்கு சமமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ அவருடைய அழைப்பு சபையில் சேவை செய்வதற்கு நேராக நடத்தப்படுகிறது. இப்போ மரியாளுடைய பங்கு சபையில் எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம். இந்த நாட்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மரியாளை போல அல்லது மார்த்தாளை போல, மரியாளை பிறகு நாம் பார்க்க போகிறோம், மார்த்தாளை போல உபசரிக்கிற, பணிவிடை செய்கிற, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகிற ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படுதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். முதலாவதாக மார்த்தாளை பற்றி பார்க்கும்போது அவளுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்கிறது. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் லாசருவை குறித்து நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, லாசரு இந்த இடத்துல யாராக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் உயிரோடு எழுந்து இயேசுவோடு அவன் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ரெண்டாவது வசனம் சொல்லுது, அவன் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாக இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவோடு கூட லாசரு உட்கார்ந்திருக்கிறான், அவன் அமர்ந்திருக்கிறான், உணவு அருந்துகிறான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவன் சுகம் பெற்ற உடனே, உயிர் தேர்ந்த உடனே அவனுடைய தொண்டை வேலை செய்வதற்கு அவன் போய்விடவில்லை, அல்லது வேறு ஒரு இடத்துக்கு அவன் போய்விடவில்லை. அவன் இயேசுவோடு கூட இருப்பதற்கு அவன் ஆசைப்படுகிறான், அவன் இயேசுவோடு கூட அமர்ந்திருப்பதற்கு ஆசைப்படுகிறான், அவன் இயேசுவோடு கூட இருப்பதையே அவன் வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மார்த்தாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், மார்த்தாள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் அடிப்படையில் அவர் சபையிலே சரிவராக செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ லாசரு, மரித்து போன லாசரு, 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு உயிர் தெழுந்த உடனே அவன் இயேசுவை விட்டு, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருப்பேன் என்ற நிச்சயத்தோடு கூட இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். அவன் வேறு எங்கும் சென்று விடவில்லை என்று சொல்லி அவன் காணப்படுகிறான். இந்த இடத்துல தனது சாட்சியை லாசரு பரிமாறுகிறான். மார்த்தாள் தன்னுடைய பணிவிடை மூலமாக தன்னுடைய சாட்சியை அவள் பரிமாறுகிறாள், இயேசுவுக்கு உபசரிப்பு மூலமாக பரிமாறுகிறாள். இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியின் மூலமாக லாசரு அவன் பரிமாறுகிறான், தன்னுடைய சாட்சியை பரிமாறுகிறான். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், மரியாளை குறிச்சி நாம் பார்க்குறோம். 3வது வசனம் சொல்லுது, மரியாளை குறிச்சி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களின் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது மரியாளை குறிச்சி நாம் பார்க்கிறோம். இப்போ மரியாள் என்பவள் யார் என்று சொன்னார், இவள் இயேசுவை உண்மையாக நேசித்த ஒரு பெண்மையாக இருக்கிறாள். இவள் இயேசுவை நேசித்தது மட்டுமல்ல, அவருக்கு உண்மையாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவள் இருதயத்திலிருந்து இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறாள்.
தன்னுடைய இருதயத்திலிருந்து இயேசுவுக்கு தனது அன்பை அவர் பரிமாறுகிறார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு ராத்தல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு ராத்தல் என்று சொன்னால் அந்த பகுதி சொல்லுது 300 பணம் என்று சொல்லி சொல்லுகிறது. 300 பணம். இப்போ இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா 320 கிராம் என்று சொல்லி சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது 1/2 லிட்டர் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ இதனுடைய மதிப்பை நாம் பார்க்கும்போது ஒரு வருடத்தினுடைய முழு சம்பளம், ஒரு மனிதனுடைய ஒரு வருடத்துக்கான முழு சம்பளத்துக்கான விலையுள்ள அந்த பொருளை ஒரு பொருட்படுத்தாமல் இயேசுனுடைய பாதத்திலே அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் அதை துடைக்கிறாள். நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி நாம் அதை திரும்பி படிக்கும்போது அது புதுசாக தெரியுது. அப்போ தன்னுடைய அலங்காரமாக தனக்கு மகிமையாக இருக்கக்கூடிய இந்த முடியினாலே இயேசுனுடைய பாதத்தை துடைக்கிறார். அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் வேணும், அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு வேணும். இயேசுவின் மீது அன்பு இருந்தால், இயேசுவின் மீது ஒரு தியாகம் இருந்தால், ஒரு வருடத்துக்கான முழு சம்பளத்துக்கான தொகையும் அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளை இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி அவள் துடைக்கிறாள் என்பதை வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. அதிலே இயேசுனுடைய தலையிலே ஊற்றினதாக மத்தேயு ஆசிரியரும் மார்க் ஆசிரியரும் சொல்கிறாங்க. நலதம் என்னும் தைலத்தை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இயேசுனுடைய தலையின் மேல் நலதம் என்னும் அந்த பரிமள தைலத்தை அவள் ஊற்றினாள். அப்போது அங்கிருந்த சீசர்கள்லாம் என்ன செய்தார்கள் என்பதை நாம் மத்தேயு ஆசிரியர் சொல்லுகிறார், மார்க் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் அந்த யோவான் சொல்லும்போது, இங்கே இருக்கிற இந்த சம்பவத்தை சொல்லும்போது அவருடைய பாதத்திலே ஊற்றினதாக சொல்லுகிறான் யோவான் ஆசிரியர். இப்போ ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்குமா? முரண்பாடுக்கு மத்தேயு ஒரு விதமாக சொல்கிறார், மார்க்கு ஒரு விதமாக, 2 பேரும் ஒரே விதமாக சொல்கிறாங்க. ஆனால் யோவான் ஆசிரியர் என்ன நடந்தது என்பதை இன்னும் துல்லியமாக, ஏன்னா யோவான் இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு மனிதன், இயேசுனுடைய அன்பான ஒரு சீசன் என்று சொல்லப்படுகிற அந்த யோவான் சொல்லுகிறான், அவன் இந்த மரியாள் அவள் பாதத்திலே ஊற்றி தன் தலைமையினால் அவளை துடைத்தாள் என்பதாக அங்கே சொல்லுகிறான். அன்பானவர்களே, 300 பணம், ஒரு வருடத்துக்கான சம்பளம் முழுவதுமாக இந்த இடத்துல கிரயமாக்கப்படுகிறது. அப்போது இயேசுவை விட இந்த பொருள் விலை உயர்ந்தது இல்லை என்ற மனநிலைக்கு வருகிறாள் மரியாள். இங்கே உட்கார்ந்திருக்கிற என்னுடைய நேசர், இங்கே உட்கார்ந்திருக்கிற என்னுடைய மீட்பர், இவரை விட, இயேசுவை விட எனக்கு இருக்கக்கூடிய இந்த பொருள் மிக உயர்வானதாக இல்லை என்பதை இவள் ஒப்புக்கொள்கிறாள் இந்த மார்த்தாள். அப்போது தன் பாதங்களை தொடுகிறது என்று சொன்னால் அதை எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், தன்னோட பணிவினுடைய அடையாளத்தை காட்டுகிறது, தன்னோட தாழ்மையினுடைய அடையாளத்தை காட்டுகிறது. அப்போது மார்த்தாள் இங்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலையிலே தன்னுடைய தலைமுடியால் துடைக்கிறாள். தாழ்மையை வெளிப்படுத்தும் முறையிலே தன்னுடைய தலைமுடியால் இயேசுடைய பாதத்தை அங்கு துடைக்கிறாள் என்பதாக பார்க்குறோம். அப்போது உண்மையான ஆராதனை என்பது என்னிடம் எது விலை மதிப்புள்ளதாக பார்க்கப்படுகிறதோ அது இயேசுக்கென்று வரும்போது அதனாலே இழப்பதும் அதனாலே அர்ப்பணிப்பதும் இதுதான் முக்கியமான முழுமையான உண்மையான ஆராதனை என்று சொல்லி அந்த மனநிலைக்குள்ளாக மரியாள் வருகிறதை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய விலை உயர்ந்ததாக என்னிடத்தில் காணப்பட்டாலும் கூட இதை விட எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர், எனக்கு முன்னாக இருக்கிற இந்த இயேசு, அதை விட அவருக்கு நிகரானது எதுவும் இல்லை என்பதை அந்த மனநிலைக்குள்ளாக வருகிறாள் இந்த மார்த்தாள். இப்போ இதே நிலைப்பல இந்த நிலையில் தான் இன்றைக்கு ஆராதிக்கிற என்னுடைய எண்ணங்களிலும் இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத ஒரு பொருளோ அல்லது உத்தியோகமோ அல்லது வேறு எந்த பொருளோ ஒரு காரியங்கள் இருக்குமானால் இயேசுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசுவை விட இந்த பொருளோ இந்த காரியங்களோ அது நிகரானது இல்லை என்ற மனநிலைக்குள்ளாக வரும்போது மட்டும்தான் நான் கடவுளை முழுமையாக அறிந்து இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம், கடவுளை முழுமையாக ஆராதிக்கிறோம் என்பதற்காக அர்த்தம். அப்போது மரியாள் தன்னுடைய இருதயத்திலிருந்து அவர் ஆராதிக்கிறார்.
தன்னோட இருதயத்திலிருந்து அவரை கனப்படுத்துகிறாள், கௌரவப்படுத்துகிறாள். இப்படி மார்த்தாள் தன்னுடைய பணிவிடை மூலமாக கிறிஸ்துவை கனப்படுத்தினாலோ, அதே போல மரியாள் தன்னுடைய தியாகத்தின் மூலமாக இயேசுவை அவள் கனப்படுத்துகிறாள். தன்னுடைய விலை உயர்ந்த பொருள்களை கொடுத்து இயேசுவை கனப்படுத்துகிறாள், மகிமைப்படுத்துகிறாள் என்பதை நாம் பார்க்குறோம். அந்த வசனம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், 3வது வசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம், அப்பொழுது மரியாள், அதை படிங்க யாராவது. அந்த வீடு முழுவதும் தைலத்தினால், பரிமள தைலத்தினால் நிறைந்திருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ அந்த வீடு முழுவதும் நறுமணம் வீசியது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ தைலத்தின் வாசனை வீடு முழுவதும் பரவியது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ உண்மையான ஆராதனை என்பது அது ஒருவரோடு நின்று விடாது. அது மற்றவர்களையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அது பாதிக்கக்கூடியது, அது தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த மரியாள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை எப்படி அந்த வீடு முழுவதுமாக அந்த நறுமணம் வீசியது, எல்லாருக்கும் சென்றடைந்தோ, அதுபோல் தன்னுடைய ஆராதனை, தன்னுடைய வாழ்க்கை முறையானது ஆவிக்குரிய காரியங்களில் சுற்றி இருக்கிறவர்களையும் அது பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற என்னுடைய நிலைப்பாடு, உங்களை என்னை பார்க்குற ஜனங்கள் நம்முடைய ஆராதனையினாலே, நாம் ஆராதிக்கப்படுகிற கடவுளாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா, அவர்கள் தாக்கப்படுகிறார்களா, அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறதா? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் இவர்கள் ஒரு சபைக்கு போவார்கள், கடவுள் சம்பந்தமான காரியங்களை மாத்திரம் அவர்கள் செய்வார்கள் என்பதை மற்றவர்கள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க, மற்றவர்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போது நம் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா, அவர்கள் தாக்கப்படுகிறார்களா என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்து சொன்னால் 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மார்த்தாளாக இருக்கட்டும், மரியாளாக இருக்கட்டும், லாசருவாக இருக்கட்டும், இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் 3 பேரும் விசுவாசிகள். அவர்கள் 3 பேரும் கடவுள் ராஜ்யத்துக்கு முக்கிய பங்கு வகித்த மக்கள் என்பதை பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். கிறிஸ்துவை கனப்படுத்துகிற ஒரு குடும்பம், கிறிஸ்துவை கனப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பம். அதில் குறிப்பாக மார்த்தாளுடைய பங்கு தன்னுடைய பணிவிடை மூலமாக, தன்னுடைய வேலையின் மூலமாக, தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் மூலமாக கிறிஸ்துவை கனப்படுத்துகிறாள், மகிமைப்படுத்துகிறாள். மரியாள் தனக்கு உள்ள விலையேற பெற்ற பொருளை ஒரு பொருட்படுத்தாமல் அதை முழுமையாக அவருடைய பாதத்திலே செலுத்தி அவரை கனப்படுத்துகிறாள், மகிமைப்படுத்துகிறாள். லாசரு உயிர் தெழுந்த பிறகு அவன் வேறு எங்கும் சென்று விடாமல் இயேசுனுடைய பாதத்திலே, இயேசுனுடைய அருகிலே உட்கார்ந்திருப்பதை அவன் வாஞ்சித்து அவரை அதன் மூலமாக அவரை கனப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். யோசிச்சு பாருங்கள், கனப்படுத்துகிற இந்த குடும்பம் இங்கே மட்டும் இல்லை, நித்தியத்திலும் அவரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். மரியாளுடைய பங்கு மரியாள் செய்து கொண்டிருப்பாள், மார்த்தாளுடைய பங்கு மார்த்தாள் செய்து கொண்டிருப்பான். இந்த லாசரு எப்படி இயேசுனுக்கு அருகில் உட்கார்ந்தோம், அதுபோல் நாம் எபேசியர் புத்தகத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு உற்சாகமூட்டும்படியான சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலிருந்து படித்தா நல்லா இருக்கும். 3ஆம் வசனத்திலிருந்து நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையும் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மென்மையான ஐஸ்வர்யத்தை
வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அன்பானவர்களே, இங்கு லாசரு மாம்சத்திலே மரித்து திரும்பவும் மாம்ச சரித்திலே அவன் உயிர் பெற்று இயேசுவுக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருக்கிறான். இயேசுவோடு கூட இருந்து பந்தியிலே அமர்ந்து அவன் பந்தியிலே அவன் சாப்பிடுகிறான், உணவு அருந்துகிறான். ஆவிக்குரிய ரீதியிலே நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல எபேசு சபை விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்துகிறார் அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. விசுவாசிகள் யார் அப்படின்னு சொன்னால், முற்காலங்களிலே கோபாக்கினிலே வாழ்ந்தவர்கள், அக்கிரமங்களிலே வாழ்ந்தவர்கள், மரித்து போயிருந்தவர்கள். உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து கிறிஸ்து உடனே கூட உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன செய்தார்னு சொன்னால், உன்னதங்களிலே அவரோடு கூட இயேசுவோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல மார்த்தாள் மட்டுமல்ல, மரியாள் மட்டுமல்ல, லாசரு 3 பேரும் அவர்கள் இயேசுவோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுது. இதை விசுவாசிக்கிற, இயேசுவை கனப்படுத்துகிற, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம், ஆறுதலான செய்தி இதுதான். மார்த்தாளுடைய பணியை மார்த்தாள் செய்யும்போது அவளுக்கான இடம் கிடைக்கிறது நித்தியத்தில். மரியாளுடைய பணியை மரியாள் செய்யும்போது அவளுக்கான இடம் நித்தியத்தில் கிடைக்கிறது. லாசருக்கான வேலையை லாசரு செய்யும்போது அவனுக்கான இடம் கிடைக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதுதான் இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ உங்களில் யார் இது மார்த்தாள் இருந்து மார்த்தாள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை, மார்த்தாள் கொடுக்கப்பட்ட வேலையை, பணிவிடையை மார்த்தாளை போல செய்யும்போது, அல்லது மரியாள் கொடுக்கப்பட்ட வேலையை மரியாள் எப்படி செய்தாலோ அது போல் நீங்கள் செய்யும்போது, லாசரு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி லாசரு அவன் செய்யும்போது அது போல் நானும் செய்யும்போது நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காருவோம், அவரோடு கூட அமருவோம் என்ற செய்தி நமக்கு ஆசீர்வாதமான செய்தியாக, ஆறுதலான செய்தியாக கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நாம் மார்த்தாளை குறித்து, மரியாளை குறித்து, லாசரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் இயேசுவை கனப்படுத்தினவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இயேசுவை கனப்படுத்தினார்கள், இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவதாக நான் பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாய் நான் வாசித்து பார்க்கும்போது, 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்குமாய் நான் வாசித்து பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை என்ன சொல்கிறான் பாருங்க. அங்கே முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியானாலும் பணப்பை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். இங்கு யோவான் அவனை நேரடியாக சொல்கிறான், அவன் திருடன் என்று சொல்லுகிறான். யூதாசை திருடன் என்று சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டுகிறான். அவன் திருடன், அவன் தரித்திரர் மேலே, ஏழை ஜனங்கள் மேலே அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு அவன் அப்படி சொல்லலை. அவன் பணப்பையை அவன் தான் வைத்திருந்தான். அவனுக்கு அதாவது பணப்பையில் போடுறவங்க பணத்தை, பாதி பணத்தை இவன் எடுத்துறான்னு சொல்லி பின்னணியில் நம்ம படிக்கிறோம். அவனோட பின்னணி சொல்லுது, போடுற பணத்தை இவன் எடுத்துடுறான். அப்போ அவன் திருடன்னு சொல்லிட்டு இவனை நேரடியாக முகதாட்சணியம் இல்லாமல் யோவான் ஆசிரியர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறான். அவன் சொல்கிறான், இருதயத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னான், இயேசுவை அசட்டை செய்கிறான், ஆராதனையை அசட்டை செய்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போது கிறிஸ்துவை கனப்படுத்துகிற மனிதன், கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு மனிதன், அவருடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும்? தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் அடிப்படையிலே அதை சரிவர செய்வது. மார்த்தாள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்து முடித்தார். மரியாள் தனக்குள்ள விலையேற பெற்ற பொருளை அதை ஒரு பொருட்படுத்தாமல் இயேசுக்காக கொடுத்து அதை இழந்து அந்த வேலையை கிரமமாக செய்து முடித்தார். லாசரு உயிர் தெரிந்த பிறகு வேறு எங்கும் போயிடாமல் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து சாட்சியாக வாழ்வதை அவன் உறுதியாக வாழ்ந்தான் என்பதை பார்க்கும். இதனுடைய முடிவு நாம் பார்க்கும்போது, உன்னதங்களிலே
அவர்களை உட்கார செய்திருக்கிறார், அழகு பார்க்கிறார் கிறிஸ்து. ரெண்டாவது நிலையில் நான் பார்க்கும்போது வெளிப்புற தோட்டத்திலே ஒரு அப்போஸ்தலன், இவன் ஒரு விசுவாசி சொல்லிக் கொள்ளுகிறான், இவன் ஒரு சீசன் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் இவன் உள்ளத்தில் என்ன செய்யணும்னு சொன்னான்? இயேசுவை நிந்திக்கிறான், ஆராதனையை நிந்திக்கிறான், ஆராதனையை அசட்டை பண்ணுகிறான், ஆராதனையை உதாசீனப்படுத்துகிறான். மரியாள், அதாவது இன்னொரு நபர், இவன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இன்னொரு நபர் கொடுக்கறத அதை கூட இவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சபைக்கு வெளியில் இல்லை, சபைக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை. தானும் செய்யாமல் மற்றவர்களும் செய்ய விடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. அப்போ இந்த சீசன், அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய இந்த சீசன், விசுவாசம் சொல்லக்கூடிய இந்த சீசன், கனப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த சீசன், அவரை நான் மையப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த சீசன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தன் இருதயத்திலே இயேசுவை அவன் நிந்திக்கிறான், இருதயத்திலே அவன் அசட்டை செய்கிறான், உதாசீனப்படுத்துகிறான். தன்னுடைய எண்ணங்களினாலே, தன்னுடைய செய்கைகளினாலே அவன் இயேசுவை ஆராதனையையும் அவன் அசட்டை செய்கிறான். உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தின் வழியாக நீங்கள் ஆராதனையையோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளையோ நீங்கள் நிந்திப்பீர்களானால், அதை நீங்கள் அசட்டை செய்வீர்களான்னு சொன்னால், அதை உதாசீனப்படுத்துவீர்களான்னு சொன்னால், யோதாசுடைய முடிவை நான் பார்க்க ரொம்ப பரிதாபமான முடிவு. பின்னாடி நான் பார்க்கும்போது அந்த 3 பேருடைய முடிவு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததோ, அதுக்கு நேர் எதிராக யூதாசுடைய முடிவு இருக்கும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, எந்த விதத்திலும் நாம் யூதாஸ் காரியத்தை போல இருதயத்திலே ஆராதனை அசட்டை செய்யக்கூடாது. எந்தெந்த வழியில் நான் அசட்டை செய்ய முடியும், எந்தெந்த வழியில் உதாசீனப்படுத்த முடியும், எந்தெந்த வழியில் நம்ம தூசிக்க முடியும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய உழைப்பு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய கீழ்ப்படிதல் காரியம், எந்தெந்த வழியிலே நாம் கனப்படுத்துவதற்கான கடவுள் நம்ம இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ, அது எல்லாவற்றையும் நாம் இழக்கும்போது, அதை எல்லாவற்றையும் நாம் மீறும்போது அசட்டை செய்கிறோம். இப்போ மரியாள் ஒருவேளை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவள் செய்யாமல் இருந்தான்னு சொன்னால், அவள் கனவீனப்படுத்தியிருப்பாள், அசட்டை செய்திருப்பாள். மரியாள் தன்னுடைய விலையேற பெற்ற பொருளை அந்த இடத்துல இயேசு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அவள் இயேசுவை அசட்டை செய்திருப்பாள், அதை உதாசீனப்படுத்தியிருப்பாள். லாசரு ஒருவேளை அந்த இடத்துல உயிர் தெரிந்த பிறகு தன்னுடைய சொந்த வேலைக்கு போயிருந்தான்னு சொன்னால், இயேசுவை கனவீனப்படுத்தியிருப்பான், உதாசீனப்படுத்தியிருப்பான். ஆனால் அவர்கள் 3 பேர் அதை செய்யலை. தொடர்ந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட பணியை, பொறுப்பை அவர்கள் சரிவர நிறைவேற்றினார்கள். ஆகவே தான் அவர்கள் இயேசுவை தொடர்ந்து கனப்படுத்தினார்கள், இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள் இறுதி வரைக்கும். அவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இதுதான் விசுவாசிக்கான நிச்சயம், ஆறுதல், நம்பிக்கை, தைரியம் இதுதான். ஆனால் யூதாஸ் காரியத்தை அப்படி சொல்ல முடியாது. யூதாஸ் காரியத்து இயேசுவையும் ஆராதனையையும் அவன் அசட்டை செய்கிறான், அவன் உதாசீனப்படுத்துகிறான். அவனுடைய எண்ணத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் வருது பாருங்கள். அதாவது இங்கே அவனுடைய சிந்தையில் வந்ததாக நாம் படிக்கிறோம். மரியாள் செய்கிறா, ஆனால் 4ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் என்று சொல்லி நேரடியாக சொல்லுகிறான் யோவான் ஆசிரியர். அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திருக்க கூடாமல் போனது என்ன என்றான். இவன் உண்மையிலே அக்கறையோடு சொல்லுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, உண்மையிலே ஏழைகளுக்காக கவலைப்படுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. பின் வரக்கூடிய வசனத்தில் சொல்லுகிறான், அவன் திருடன் என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனானபடினாலும் இப்படி சொன்னான். திருடனாக இருந்ததினாலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை போல் தான் தோன்றுது இல்லையா? சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை போல் தோன்றுது. ஆனால் இருதயத்தில் அசட்டை செய்யக்கூடிய வார்த்தை. யார் அசட்டை செய்கிறான்? அவன் இயேசுவை அசட்டை செய்கிறான். அவன் இயேசுவை அசட்டை செய்கிறான். இயேசுக்கு கனப்படுத்தும்படியாக வந்த, மகிமை செலுத்தும்படியாக வந்த இன்னொரு நபருக்கு அவன் இடையூறாக இருக்கிறான். வேதம் சொல்லுது, ஒரு இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒருவன் இடர்களை உண்டாக்கினான், அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனுடைய சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க, அது நலமாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். புரியுது அதோட அர்த்தம்? என்ன சொல்கிறாரு? இந்த சிறியர் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சிறியர் இல்லை, ஒருத்தருக்கு
இன்னொரு விசுவாசிக்கு இடையூறு உண்டாக்கும் வகையில் வாழும்போது அந்த விசுவாசியுடைய அந்த நபருடைய கழுத்தில் எந்திர கல் இருக்கு, எந்திரக்கல், அந்த இயந்திர கல்லை கட்டி கை காலையும் கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு மேலே வர முடியாது. அவன் உயிரோடு இருந்து செத்து போகிறது நல்லதுங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை! ஆனால் இந்த இடத்துல இவன் மரியாளுக்கு மட்டும் இடையூறு ஏற்படுத்தலை, இயேசுனுடைய அந்த கணத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகிறான், அவருடைய மகிமைக்கு இடையூறு எடுத்துகிறான். இந்த யூதாஸ் காரியத்து நியாயமாய் இவன் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதன். ஆகவே யோவான் ஆசிரியர் சொல்லும்போது அவன் திருடன் என்று சொல்லி சொல்லுகிறான், பணப்பையிலிருந்து அவன் திருடினவன் என்று சொல்லி சொல்கிறான். அவன் வார்த்தை பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அவன் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, சுயநலம் கலந்த வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கு அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. ஏழைகளுக்கு குடிசை போட்டு தரணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி தான் இவனுடைய பேச்சு இருக்குது. அதில் ஒரு கிருபை இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு சகோதரத்துவம் இல்லை, அதில் ஒரு தாழ்மை இல்லை, அதில் கடவுளை அசட்டை செய்கிறதும் கடவுளை உதாசீனப்படுத்துகிறதும் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிறதுமாக தான் இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ மனிதனுடைய இருதயம் எவ்வளோ மோசமாக இருக்கிறது என்பதற்கு யூதாஸ் காரியத்து சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது இந்த பகுதியில். இப்போ மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 12:35 வாசிங்க. நல்ல மனிதன் இருதயமாகிய பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவளை எடுத்துக்காட்ட. இப்போ இவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, சட்டியில் என்ன இருக்கோ அதான் அகப்பையில் வரும் சொல்லுவான். இப்போ இவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, வெளியில் இவன் யாராக சொல்லிக்கிறான், தன்னை அப்போஸ்தலனாக சொல்லிக் கொள்ளுகிறான், தன்னுடைய விசுவாசியாக சொல்லிக் கொள்ளுகிறான், தன்னை ஒரு பெரிய ஒரு சீசனாக சொல்லிக் கொள்ளுகிறான். இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய நபர்களை நானும் ஒருத்தர் முக்கியமானவன் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, பொல்லாத இருதயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீயும் பல வருடங்களாக கடவுள் சமூகத்துக்கு விசுவாசி என்ற பெயரில் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருதயம் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கலாம், இருதயம் இன்னும் குணப்படுத்தப்படாமல் இருக்கலாம், இன்னும் பொல்லாத இருதயமாக இருக்கலாம். அது உனக்கு தெரியாது. அதுதான் பரிதாபமான ஒரு நிலை. என்னோடய இருதயம் பொல்லாப்பாக இருக்கிறது, இருதயம் கடினமாக இருக்கிறது, என்னோடய இருதயத்தில் அவிசுவாசம் இருக்குது, என்னோடய இருதயத்தில் பெருமை இருக்குது, என்னோடய இருதயத்தில் கிறிஸ்து இல்லை, என்னோடய இருதயத்தில் ஆவியானவர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த அப்போஸ்தலனாகிய யூதாசனுடைய இருதயத்தில் ஆவியானவர் இருந்தால் இப்படி செய்ய சொல்லுவாரா? அவனுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவனுக்குள்ளே வருமா? ஆவியானவர் அப்படி நிச்சயமாக அவனுக்குள்ளே கொடுக்க மாட்டார். அப்போ அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை எப்படியா இருக்குது, முழுக்க பொல்லாத இருதயமாக பொல்லாத மனிதனாக இருக்கிறான் என்பதையும் பார்க்குறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தோசனமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கினவளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட காரியங்கள். இதெல்லாம் எங்கே வெளியில் கிடையாது, எனக்குள்ளே இருக்குது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அப்போது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளோ பொல்லாப்பாக இருக்கிறது, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அது எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது, இதை நான் புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துக்கு முன்னால் சகோதரர்களுக்கு முன்பாக அது சுத்தமானதாக இல்லை. அது எவ்வளோ பொல்லாப்பு நிறைந்ததாக, அது எவ்வளோ கேடுகட்ட இருதயமாக, அது எவ்வளோ கெட்டுப்போன இருதயமாக, ஒரு பயங்கரமான இருதயமாக
இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்புற தோற்றத்தில் இவனு சீசனாக காணப்படுகிறான். இப்போ வெளிப்புற தோற்றத்தில் இவனு அப்போஸ்தலனாக காணப்படுகிறான். வெளிப்புற தோற்றத்தில் விசுவாசியாக காணப்படுகிறான். ஆனால் உள்ளான இருதயத்திலே, உள்ளான நிலையிலே எந்த மாற்றமும் இல்லாத ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். அப்போ ரட்சிப்பின் அடையாளம் இல்லைங்கிறது யூதா சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ வெளிப்புற தோற்றத்தினாலே ஒருவரை விசுவாசி என்று சொல்லி நாம் என கண்டு கொள்ள முடியாது. உள்ளான நிலையிலே மாற்றம் நடந்திருக்க வேண்டும், நடைபெற்றிருக்க வேண்டும். நாம் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், லாசருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இவர்கள் ஏற்பட்ட மாற்றம், இவர்கள் ஏற்பட்டிருக்கிற அந்த தாக்கம் அவர்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும், அதான் வேதம் சொல்லுது. இப்போ கிறிஸ்துக்கான அன்பு ஒருபோதும் மறைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டுக்கிற என்னோட ரட்சிப்பு நிச்சயமாக அதை மூடி வைக்க முடியாது. கிறிஸ்துக்குள்ளே பெற்றுக்கொண்டுக்கிற என்னோட விசுவாசம் அதை மறைத்து வைக்க முடியாது, அதை ஒழித்து வைக்க முடியாது. இப்போ கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற விசுவாசத்தையும், கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ரட்சிப்பையும் நான் ஒருபோதும் நான் மறைத்து வைக்கவோ மூடி வைக்கவோ முடியாது, கூடாது. எனக்கு நல்லா தெரியும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் நான் பெற்றுக்கொண்ட விசுவாசமும் எனக்கும் தெரியும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக மத்தேயு ஆசிரியர் மூலமாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மாற்றத்தை எந்த வகையிலும் எந்த விதத்திலும் மறைத்து வைக்க முடியாது என்பதற்கான உதாரணங்கள் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. இங்கு முதலாவது உதாரணத்தை சொல்கிறார். ஒரு மனிதன் விசுவாசத்தை பெற்றுப்பாரானால், ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்று கொண்டிருப்பானால் அதை மூடி வைக்க முடியாது, அதை மறைத்து வைக்க முடியாது, அதை ஒழித்து வைக்க முடியாது. நிச்சயமாக இந்த மனிதனுக்கு தெரியும், மற்ற மனிதனுக்கும் தெரியும், சக மனிதர்களுக்கும் தெரியும் என்பதற்கு உதாரணமாக முதலாவது உப்பை ஒரு அடையாளமாக சொல்லுகிறான் இந்த மத்தேயு ஆசிரியர். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அப்போ உப்புடைய தன்மை அது வெண்மை தன்மையை குறிக்கிறது, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது, அது பாதுகாப்பிற பொருள் கெடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கும் திறனை கொண்டிருக்கிறது. அது எவ்வளோ பெரிய வலிமையை கொண்டிருக்கிறது. உப்பு சாரத்தோடு இருக்கும்போது அது எவ்வளோ சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றவர்களுக்கு சுவையாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக உப்புடைய தன்மை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அந்த உப்பிலே சாரம் இல்லாமல் போனால் அது என்ன செய்யாது? அது ஒன்றுக்கும் உதவாது. அதனுடைய உப்பு தன் சாரத்தை இழக்கும்போது அவருடைய அது எதுக்கு அதுக்கு செலவழிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதன் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அது வேறு எந்த யூஸும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. இது முதல் உதாரணமாக சொல்கிறார். ரெண்டாவது உதாரணம் சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த இடத்துல ரெண்டாவது விளக்கம், அதாவது 14ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்போ மலையின் மீது ஒரு வெளிச்சம் எரிஞ்சிக்கிட்டுன்னு சொன்னால் கீழே இருந்து பார்க்குற எல்லாருக்கும் அது தெரியுமா தெரியாதா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உப்பின் இடத்துல சாரம் இருக்கா சாரம் இல்லையான்னு அதை கண்டுபிடிக்கலாம். மலையின் மீது வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இல்லையான்னு சொல்லி அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது உதாரணம் 15ஆம் வசனம் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி அதை என்ன செய்ய மாட்டாங்க? மூடி வைக்க மாட்டாங்க. அப்படி மூடி வச்சா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி மூடி வச்சா எந்த வெளிச்சமும் கொடுக்காது, எதுக்கும் வெளிச்சம் கொடுக்காது. அதை மூடி வைக்காமல் எங்கே உயரமான இடமோ, இப்போ இந்த இடத்துல வைப்பாங்க. பழைய காலத்தில் இந்த காண்டாய் விளக்குன்னு சொல்லுவாங்க. காண்டாய் விளக்கு அதை எண்ணெய் இட்டு இது மேலே இது ஃபுல்லாக எண்ணெய்னு வச்சுக்கோங்க, மண்ணெண்ணெய், இதில் ஓல்ஸு போட்டு இதில் திரி வச்சு எரிய வைப்பாங்க. வச்சுட்டா எல்லாருக்கும் தெரியும் வெளிச்சம். அதான் சொல்கிறேன். அப்போ அது மூடி வைக்க மாட்டேன். இதை மூடி வச்சுட்டா வெளிச்சம் தெரியாது. மூடி வைக்காமல்
இருக்கும்போது தான் எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். அன்பானவர்கள், இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுடைய வெளிச்சம் கட்டாயம் மற்றவர்களை சென்றடையும், மற்றவர்களை பாதிக்க செய்யும், மற்றவர்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறது. நீ உப்பாக இருப்பாயனால் அவருடைய சாரத்தோடு நீ வாழ்வாய். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற உனக்குள்ளே வெளிச்சமாக இருக்குமானால் அதை மறைத்து வைக்க முடியாது, ஒளித்து வைக்க முடியாது, மற்றவர்கள் பார்க்க முடியாது வாழ்வாய் என்று சொல்லி சொல்கிறார். மூன்றாவது, விளக்கு தண்டை ஏற்றி அதை மூடி வைக்காமல் அதை எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வண்ணமாக அதை நாம் பொதுவான ஒரு இடத்துல, உயர்வான ஒரு இடத்துல வைக்க முடியும். அப்போது யோவான் ஆசிரியர் சொல்லும்போது, ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட அந்த மாற்றத்தை, ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட விசுவாசம் நிச்சயமாக தனக்கும் தெரியும், அது மற்றவர்களுக்கும் தெரியும். அதை ஒருவரும் மூடி வைக்கவும் முடியாது, அதை மறைத்து வைக்கவும் முடியாதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவதாக நான் பார்த்த யூதாஸ் காரியத்து, அவனுடைய வார்த்தை நல்ல வார்த்தையை போல தான் தோன்றுது, ஆனால் அது சுயநலம் கலந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த மனிதன் திருடன் என்று சொல்லி சொல்லுகிறான். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லும்போது, அவன் ஆராதனையையும் அசட்டை செய்தான், அவன் இயேசுவையும் அசட்டை செய்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். சபைக்கு வெளியில் இருக்கிற நபர்களை பேசலை, சபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களே பேசுகிறார். இப்போ மார்த்தாள், மரியாள், லாசரு சபைக்கு உள்ளிருந்த நபர்கள். அதே போல் யூதாஸ் காரியத்தும் சபைக்குள்ளே இருந்த நபர். ஆனால் இந்த மூன்று மனிதருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இந்த யூதாஸ் காரியத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தன்னோட இருதயம் முழுமையாக கெட்டு போயிருக்கிறது, குணமாக்கப்படலை, அதில் மாற்றம் அடையலை என்பதற்கு உதாரணமாக யூதாஸ் காரியத்து இருக்கிறான். இந்த மூன்று பேர்களும் அவர்கள் எவ்வளோ மாற்றம் அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த மூன்று நபர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 7ஆம் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரைக்குமாய் நாம் பார்க்கும்போது, அவளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக அங்கு யூதாஸ் காரியத்தினுடைய முறுமுறுப்பு, யூதாஸ் காரியத்தினுடைய அசட்டைத்தனத்தை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்க்கும்போது, அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இயேசு மரியாளுக்காக இங்கே வக்காலத்து வாங்குகிறார். வாசிக்கலாம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இவர்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். மரியாளுக்காக வாதாடுகிறார், மரியாளுக்காக வக்காலத்து வாங்குகிறார் இயேசு. இருபத்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்னு சொன்னால், 6ஆம் வசனத்திலிருந்து, பெத்தானியாவில் விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்துக்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்று. போதும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்குமாக, மார்க்கு 14ஆம் அதிகாரம் அதே வார்த்தையை மார்க் ஆசிரியரும் பயன்படுத்துகிறார். 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசு மரியாளுக்காக வாதாடுகிறார், மரியாளுக்காக வக்காலத்து வாங்குகிறார். இப்போ மரியாள் செய்தது பேர் பெருமைக்காக செய்யலை, பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்யலை. அவள் செய்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவள் செய்கிறாள், இருதயத்திலிருந்து அவள் இயேசுவை துதிக்கிறாள், இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறாள், இயேசுவை கனப்படுத்துகிறாள், இயேசுவை மகிமைப்படுத்துகிறாள். மற்றவர்கள் மெச்சிக்கொள்வார்கள் என்பதற்காக செய்யலை,
மற்றவர்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்யலை, மற்றவர்கள் என்னை பெருமையாக பேசிக்கொள்ளுங்கிறதுக்காக செய்யலை. வேதம் சொல்கிறது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு அறியக்கூடாது என்று சொல்லு. அப்போ அதே வண்ணமாக எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளை, வாசனை உள்ள ஒரு பொருளை, ஒரு வருடத்துக்கு முழுமையாக நான் பிழைப்பு என்னை காப்பாற்றிக் கொள்ள, ஒரு குடும்பத்தையே போஷிக்கக்கூடிய வருமானம் அந்த 300 பணத்தில் இருக்குன்னு சொல்லி இறையில் பின்னணி சொல்லுது. அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளை இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி அவள் இயேசுக்கு மரியாதை செய்கிறாள், அவள் ஆராதனை செய்கிறாள் என்பதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற சீசர்கள், குறிப்பாக இந்த இடத்துல சொல்லும்போது மற்ற 2 புத்தகத்திலும் சீசர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொன்னதாக சொல்கிறான். ஆனால் யோவானாசை சொல்லும்போது அது நேரடியாக யூதாஸ் மட்டும் தான் சொன்னான் அப்படி அன்பு சொல்கிறேன். யோவான் தான் சொல்லி சொன்னான். என்ன சொல்கிறான் யூதாஸை குறித்து? இவன் திருடனானபடியினால் இந்த வீண் செலவு இனத்துக்குன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளாக முறுமுறுக்கிறார். இயேசு அதை அறிந்து, ஏன் இவளை தொந்தரவு செய்கிறீர்கள், இவளுடைய அடக்கத்திற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் முந்திக் கொள்ளுகிறார். அப்போது இவளுக்கு தெரியுதுங்க, இயேசு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இயேசு மரிக்கப் போகிறார் என்பதையும் அடக்கம் பண்ணப்பட போகிறார் என்பதையும், அதற்கு முன்னதாக நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவள் அந்த விலையுயர்ந்த பொருளை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி இயேசுனுடைய பாதத்தை துடைக்கிறான். இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? இவள் அடக்கத்திற்காக அதை முந்திக் கொண்டாள் என்று சொல்லுகிறார். அவளை குறித்து சொல்லும்போது மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்போது 8ஆம் வசனம், அதை 7ஆம் வசனத்திலிருந்து, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுகிறோமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக மரியாதை பற்றி பேசப்பட்டு கொண்டே வருகிறது. ஏன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது? அவள் இயேசுவை இந்த வழியிலே மகிமைப்படுத்தினாள், இயேசுவை இந்த வழியிலே அவள் கனப்படுத்தினாள், இயேசுவுக்கு இந்த அளவிலே இந்த வழியிலே அவள் மேன்மையாக அவள் வைத்தாள் என்பதை மரியாதை குறித்து சொல்லப்படுது. ஆகவே தான் இந்த உயிர் தேர்ந்த நாளில் அதிகாலை இருட்டோட மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், இந்த மரியாளும் ஒரு மரியாதை, அதில் 2-3 பேருமா சேர்ந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாலே போயிட்டாங்க கல்லறைக்கு. போயிட்டு இயேசுனுடைய காட்சி, அந்த உயிர் தேர்ந்த சம்பவத்தை முதல்ல பார்த்தது யாருன்னு சொன்னாங்க? இந்த மகதலேனா மரியாள், இங்கே இந்த படத்தில் வரக்கூடிய மரியாள், இவங்க தான் இயேசு முதலாக பார்த்தாங்க. அப்போது சீசர்களுக்கு புரியல. சீசர்களுக்கு எத்தனை முறை சொல்லுகிறார், இயேசுவான எருசலேமுக்கு போவார், பாவிகளுடைய கையிலே காட்டி கொடுக்கப்படுவார், பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், மனுஷகுமாரனை வாரினால் அடிப்பிக்கப்படுவார்கள், மனுஷகுமாரன் அவர் மரிக்க செய்வார், அவர் அடக்கம் பண்ண செய்வார், வேத வாக்கின்படி மனுஷகுமாரன் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று சொல்லி சீசர்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த புரிதல் இல்லை. ஆனால் மரியாள் இயேசுடைய அடக்கத்துக்கு என்ன போல உயிரோடு கூட இருக்கிறார். இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் அவர் பாடு மரணத்துக்கு போகணும். அதுக்கு முன்னதாக அடக்கத்துக்கு முந்தி கொண்டால் சொல்லி யார் சொல்கிறா? இயேசுவை சொல்லுகிறார். என்னுடைய அடக்கத்துக்காக வைத்திருந்த அந்த தைலத்தை, அந்த விலையுயர்ந்த பொருளை நான் உயிரோடு இருக்கும்போதே அதை தியாகமாயம் செய்கிறார். செத்த பிற்பாடு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உயிரோடு இருக்கும்போது மனுஷன் கவனிக்க மாட்டான். செத்து போன பிற்பாடு அவனை எவ்வளோ ஆடம்பரம், குறிப்பாக இறப்பில் எவ்வளோ ஆடம்பரத்தை காட்டு, தன்னுடைய செல்வாக்கு அந்த இறப்பில் தான் காட்டுகிறான். உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கறதில்லை, எதையும் செய்கிறதில்லை. ஆனால் மரியாள் அப்படி இல்லை. இயேசு உயிரோடு இருக்கும்போதே இயேசுக்காக வைத்திருந்த தயாரித்த அந்த விலையுயர்ந்த தைலத்தை, வாசனை உள்ள தைலத்தை அவருடைய பாதத்திலே கொண்டு, அப்படி என்ன அர்த்தம்? இயேசுவை விட இந்த தைலம் எனக்கு முக்கியம் அல்ல என்பதை காட்டுது. இதாங்க இயேசுவை கனப்படுத்துகிறேன், கடவுளை முன்னிறுத்தி செய்கிறேன், கடவுளை மையமாக கொண்டு வாழ்கிறேன், நான் கடவுளால் காப்பாற்றப்பட்டுகிறேன், நான் மீட்கப்பட்டுகிறேன், நான் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் விசுவாசி என்று சொன்னார். தன்னுடைய விலை மதிப்புள்ள என்னிடத்தில் காணப்படுகிற விலை மதிப்பில்லாத பொருள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நான் இருக்கிறேன் பாரு, அதுதான் இயேசுவை கனப்படுத்துவதற்கான அர்த்தம், அதுதான் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கான அர்த்தம், அதுதான் இயேசுவை சார்ந்து வாழ்வதற்கான அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூதாஸ் இடத்துல தான் நான் இருப்பேன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.
இப்போ யூதாசு யாருங்க? யூதாசு அப்போஸ்தலன், யூதாசு விசுவாசி, யூதாசு ஒரு சீசன். ஆனால் இருதயத்திலே ஆராதனையும் அசட்டை செய்கிறான், இயேசுவையும் அதை அசட்டை செய்கிறான். தானும் செய்யாமல் செய்ய போகிறவங்களையும் அங்கே இடையூறு உண்டாக்குகிறான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை என்பதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்குமாக நான் பார்க்கும்போது, அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இவனை சரீர அடக்க நாளுக்காக அவர் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய அன்பின் செயலை இயேசுவின் அடக்கத்திற்கான முன் அறிவிப்பாக அவர் பயன்படுத்துகிறார். ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், நீங்கள் எப்போனாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக அதனை பிற்பாடு என்ன நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளாக நான் கடந்து போயிடுவேன், இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போயிடுவேன். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் இயேசு? அந்த ஏழைகளை நிராகரிக்க என்ற அர்த்தமா, ஏழைகளை சரியாக புரிந்து கொள்ளங்கிறது அர்த்தமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல தன்னுடைய சிலுவை மரணம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நினைப்பூட்டுகிறார். சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தன்னோட சிலுவை மரணம் எந்த அளவுக்கு முக்கியமானது. தன்னோட சிலுவை மரணத்துக்காக தான் அந்த பூமியில் வந்தேன், இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் நான் இடத்துல இருப்பேன். 33 வருடம் தன்னுடைய தருவாய் கடைசி வாரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அதை அறிந்து கொண்ட மரியாள் முந்திக் கொள்ளுகிறாள். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டு உட்கார்ந்துக்கிற அந்த சீசர்கள் எனக்கு நான் சொல்லி கவலையிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலை நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு மேசியாவுடைய வருகையும், அதாவது சிலுவை மரணத்துடைய முக்கியத்துவத்தையும் சீசர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இங்கே சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், லாசருவை பார்ப்பதற்காக ஒரு கூட்ட ஜனங்கள் வருகிறது. லாசருவை நிமித்தமாக இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். இது உண்மையான விசுவாசமாக நீங்கள் பார்த்து சொன்ன இல்லை. லாசரு நிமித்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கவனித்து பாருங்கள். லாசரு நிமித்தமாக இயேசுவின் இடத்திலே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அதே கொஞ்சம் அந்த ஜனங்க தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க, அந்த ஒரு வாரத்து கேப்பில் இவனை சிலுவையில் அறியும்னு சொல்லி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறாங்க. தற்காலிக விசுவாசம். லாசருவின் நிமித்தமாக இயேசுவை விசுவாசித்தவர்கள்லாம் யாருங்க? தற்காலிகமாக இயேசுவை விசுவாசித்தவர்கள். வந்துட்டே இருக்கு பாருங்க, தற்காலிக விசுவாசம். அப்போதைக்கு மட்டும் விசுவாசிக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசம் நிரந்தரமாய் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை தராது, ஆறுதலை தராது, ஆவிக்குரிய எந்த மாற்றத்தையும் எந்த தாக்கத்தையும் தராது. அன்பானவர்களே, உண்மையாலுமே மாத்தாளை போல, மரியாளை போல, லாசருவை போல ஆழமான அர்ப்பணிப்போடு, ஆழமான அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அர்ப்பணிப்போடு கூட அவர் வரும்போது மட்டும்தான் அவர்கள்தான் மெய்யான நிலைமையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் மெய்யான நிலைமையில் அவர்கள் பாதிப்படைந்தவர்கள், இருதயத்திலே மாற்றம் அடைந்தவர்கள். இவர்கள் தற்காலிகமாக விசுவாசித்த மக்கள் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு வாரம் கேப்பில் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு கூட்ட மக்கள் லாசரு நிமித்தமாக இயேசு விசுவாசிக்கிறார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் இயேசுவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இயேசுவை மட்டும் இல்லை, இயேசுவை 11ஆம் அதிகாரத்தில் கொலை செய்ய திட்டம் பண்ணிருப்பாங்க. 12ஆம் அதிகாரத்தில் லாசருவை கொலை செய்ய திட்டம் பண்ணுகிறார்கள். இது என்ன விசுவாசம்? இது என்ன நம்பிக்கை? என்ன புரிதல்? இது ஒரு லாஜிக் இல்லை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அவர்கள் யாரை பார்க்கல அப்படின்னு சொன்னால், பார்க்க வேண்டிய நபர் இயேசுவை அவர்கள் பார்க்க தவறினார்கள். ஒட்டுமொத்த யூதர்களும், ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் கூட்டமும், மத தலைவர்களும் இயேசுவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு, நிராகரித்து கொண்டு, அவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு, அவருக்கு விரோதமாக கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை இங்கே அழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்ட அழிஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ உயிரோடு கூட இருக்கக்கூடிய சாட்சி யார் இந்த இடத்துல? லாசரு. அப்போ லாசரு அழிக்கும். ஒரு பக்கம் பிசாசுடைய சதி இதுதான். எப்போவுமே பிசாசு சாட்சியை, கடவுள் சம்பந்தமான சாட்சியை அழிக்கணும், அதை கெடுக்கணுங்கிறது தான் அவனோட நோக்கமே இருப்பான். இப்போ முதல் குடும்பத்தை அதானே செஞ்சான். முதல் குடும்பத்தை அழிக்கணும், கெடுக்கணுங்கிறது தான் அவன் முழு மூச்சாக இருந்தான். அதே மாதிரி கெடுத்து போட்டான், அழித்து போட்டான். அதே தான் அந்த இடத்துல நடக்குது. அப்போது லாசரு நிமித்தமாக இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும் வகையில் இங்கு மத கும்பல், மற்ற யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து லாசருவை ஒட்டுமொத்தமாக எப்படியாவது அழிச்சிடணும். அவன் என்றைக்கே ஒரு நாள் சாக தான் போகிறான், நிரந்தரமாக அதில் வாழ போகிறது கிடையாது, அவன் சாக தான் போகிறான். ஆனால் அதுக்கு முன்னால்
இயேசுவையும் கொலை செய்யணும், அதே போல் லாசரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு இவன் துடித்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளோ பொல்லப்பாக இருக்குது என்பதை யூதாஸ் காரியத்தில் குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் அதை விட எவ்வளோ கொடூரமானதா, எவ்வளோ மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இந்த ஆசிரியர்கள் மத கும்பல்களை கொண்டு நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம்? இந்த பகுதி யாரை நோக்கி பயணிக்கிறது, யார் நோக்கி முக்கியத்துவப்படுத்துதுன்னு சொன்னால், மார்த்தாளா இருக்கட்டும், அது இயேசுவுக்கு நேராக வழிநடத்துகிறது. மார்த்தாவுடைய பணிவிடை, மார்த்தாவுடைய அந்த வேலை, அந்த அர்ப்பணிப்பு, இதிலேருந்து நீங்கள் இயேசு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை விட அவருடைய பணிவிடை, அவருடைய தாழ்மை மேலானதாக நீங்கள் பார்க்க முடியும். இயேசுனுடைய தாழ்மை, இயேசுனுடைய பணிவிடை மார்த்தாளை விட உயர்வாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு துண்டை மாத்திரம் கட்டி கொண்டு அப்போஸ்தலர்களை எல்லாம் வரிசையாக உட்கார வைத்து அவருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். அப்போ மார்த்தாளுடைய பணிவிடையை விட, மார்த்தாளுடைய தாழ்மையை விட இயேசுனுடைய தாழ்மை, இயேசுனுடைய பணிவிடை எவ்வளோ உயர்வானதாக பார்க்கப்படுகிறது. இதை யோவான் தான் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் நீங்கள் மரியாளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாளுடைய தியாகம், மரியாளுடைய இழப்பு, இதை விட தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னோட சொந்த இடத்தை விட்டு, பிதாவுடைய சமூகத்தை விட்டு இறங்கி வந்தது எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய அதை இழப்பு. குமாரனுக்கு இழப்பு, பிதாவுக்கு இழப்பு. பிதா தன்னுடைய குமாரனை இழக்கிறார், கைவிடப்பட போகிறார். 33 வருடத்துக்கு முழுமையாக நித்தியத்திலிருந்து கைவிடப்பட போகிறார் குமாரனை. அது எவ்வளோ பெரிய இழப்பு. மரியாளுடைய சமூகம் பஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த காரியம், பஸ்கா நேரடியாக யார் சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், அது கிறிஸ்து சுட்டி காட்டப்படுகிறார். ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்துக்காக கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்பதை பஸ்கா பண்டிகை சுட்டி காட்டுகிறது. லாசருடைய உயிர்த்தெதில் யாரை சுட்டி காட்டு சொன்னால், அது இயேசுவை சுட்டி காட்டுகிறது. லாசரு அவன் மரித்தான், 4 நாள் கழித்து அவன் உயிர்த்து எழுந்தான், திரும்பி அவன் மரிக்கப் போகிறான். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் மரிக்கப் போகிறார், 1 வாரம் கழித்து மரிக்கப் போகிறார். அவர் அடக்கம் செய்யப்பட போகிறார்கள். 3ஆவது நாளில் உயிர்த்து எழுந்து அதன் பிற்பாடு திரும்பி அவருக்கு மரணம் கிடையாது. ஆகவே மரித்த கிறிஸ்து இனி மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவிகளுக்காக ஒரு முறை அவர் மரிப்பார், பாவிகளுக்காக ஒரு முறை அவர் அடக்கம் செய்யப்படுவார், பாவிகளுக்காக ஒரு முறை அவர் உயிர்த்தெழுவார். இனி மரணம் அவரை ஆட்கொள்ளாது, இனி பாதாளம் அவரை ஆட்கொள்ளாது, இனி பிசாசு அவரை ஆட்கொள்ள முடியாது. அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார், மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்து நறுமணம் என்று சொல்லி இந்த பகுதியில் படிக்கிறோம் இல்லையா? இந்த நறுமணம் யாருக்கு நேராக வழிநடத்தி சொன்னால், கிறிஸ்துனுடைய பலி, அவருடைய மகிமை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சுவிசேஷம் பரவலாக கடந்து செல்லப்போகிறது. இந்த நறுமணம் அந்த வீட்டை மட்டும் சுற்றி பரவினதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நறுமணம் வீசினதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், இயேசுனுடைய சுவிசேஷம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சென்று அடையும். பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன், உள்நாட்டம் வெளிநாட்டம் இல்லாமல் எல்லா மனிதருக்கும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது பரவ செய்யக்கூடியதாக இருக்கிறது அவருடைய சுவிசேஷம். இந்த பகுதியிலேருந்து நானும் நீங்களும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படிப்புன்னு இதுதான். அப்போ மறுபடியும் நம்ம கன்குலேஷனுக்கு வருவோம். உண்மையான ஆராதனை என்பது யாரை சொல்லலாம்? மார்த்தாளை சொல்லலாம், மரியாளை சொல்லலாம், லாசரை சொல்லலாம். ஆனால் ஆராதனை அசட்டை செய்தது, இயேசுவை அசட்டை செய்தது. அப்போ உண்மையான ஆராதனை எது அல்ல என்பதற்கு உதாரணம் யாரை சொல்லலாம்னு சொன்னால், யூதாஸ் காரியத்தை சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை இந்த பகுதி நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்கள். இப்போ இயேசுக்கான அன்பு பொருள்களை விட அது உயர்வானது என்பதை ஆராதனை நமக்கு காட்டக்கூடிய பாடமாக இருக்கிறது. இயேசுவின் மீது எனக்கு அன்பு இருக்குமானா, என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற பொருள், எனக்கு இருக்கிற அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை என்பதை இயேசுவை முதன்மையாக, இயேசுவை மையமாக, இயேசுவை நோக்கமாக கொண்டு நான் வாழ முடியும். மார்த்தாளை போல, மரியாளை போல, லாசருவை போல. இவன்கிட்ட பணப்பை இருந்தது, அவன் ட்ரெஸ்ஸராக வேலை செய்தான். ஆனால் அவன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இருதயம் மாற்றப்படலை, இருதயம் குணப்படுத்தப்படலை, இருதயம் சீர்படுத்தப்படலை, இருதயம் பொல்லாப்பான இருதயமாகவே இருந்தது. அவன் கடைசியில் அவனுடைய முடிவை அவன் எப்படி தேடிக்கொண்டான்? இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுக்கப்பட்டு, கடைசியில் குற்ற உணர்வுனாலே, குற்ற மனசாட்சியினாலே அவன் கடிந்து கொள்ளப்பட்டு அவன் நான்று கொண்டு இறந்து போனான் என்பதாக கடைசி வரை குணப்படவே இல்லை. கடைசி வரை குணப்படலை. அவன் சீசன் சொல்லி வாழ்ந்தான், விசுவாசம் சொல்லி வாழ்ந்தான், அப்போஸ்தலன் சொல்லி வாழ்ந்தான். சீசருடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அவன் தான் பார்த்தான்.
ஆனால் கடைசியில் அவன் ரட்சிக்கப்படாமலே அவன் மரித்து போனான். அவன் குணப்படாமலே மரித்து போனான். அவன் பாவம் மன்னிக்கப்படாமலே மரித்து போனான். இந்த உலகத்தை விட்டு எவ்வளோ சீக்கிரமாக அவன் கடந்து போனான். பரிதாபமான ஒரு முடிவு. 2 கூட்டத்தில் இருக்குங்க. ஒன்று மெய்யான ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்க முடியும். இல்லாட்டி ஒரு போலித்தனமான ஒரு மாய்மாலத்தனமான இருதய மாற்றம் இல்லாமல் ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருக்க முடியும். இப்போ 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒன்று மார்த்தாள் மரியாள் லாசரு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமா, இல்லாட்டி யூதாஸ் மனது போன்ற யூதாஸை போன்ற பேராசை கொண்ட யூதாஸை போன்ற மாற்றமடையாத இருதயம் கொண்ட மனிதன் இருந்த இடத்துல இருக்க முடியுமா? இப்போ 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதன் இருந்தே ஆகும். இந்த இடத்துல உங்களை பார்த்து இந்த கேள்வி, இந்த பகுதி விட்டு செல்கிறேன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க? உலகம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 2 விதமான கூட்டம் இருக்கும். ஒன்று மரியாள் மார்த்தாள் லாசரு, இன்னொன்று யூதாஸ். 2 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்க முடியும் என்பதை இந்த பகுதி திட்டவட்டமாக முகதாட்சணியம் இல்லாமல் நேரடியாக சுட்டி காட்டுகிறது. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்க பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு இந்த குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அந்த பூமியிலையும் ஆவிக்குரிய குடும்பமாக வாழ்ந்தது, நித்தியத்திலும் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்க போகிறது. இந்த குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். கர்த்தர் அப்படியாக நம்ம வழிநடத்துவாராக. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக.